Hello my dear students, coordination chemistry chapterல இருந்து book exercise questionsல 1 mark questions தான் இந்த வீடியோல சால்வ் பண்ண போறோம். அதாவது multiple choice questionsல 4 options கொடுத்திருக்காங்க. correct answer எது எப்படி வந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம். Question number 1. The sum of primary valence and secondary valence of the metal M in the complex MEn twice OX Cl is. இந்த क्वेश्चனை சால்வ் பண்றதுக்கு நமக்கு கண்டிப்பா பிரைமரி வேலன்ஸ்னா என்ன, செகண்டரி வேலன்ஸ்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். இங்க கொடுத்திருக்கிற காம்ப்ளெக்ஸ் MEn twice OX Cl. இப்போ M வந்து ஜெனரலா மெட்டல கொடுத்துட்டாங்க. En அப்படின்னு சொல்றப்ப அது ஈத்தேன் 1,2 டையமீனை டினோட் பண்ணும். அதாவது NH2 CH2 CH2 NH2 இதுதான் ஈத்தேன் 1,2 டையமீன். அதே மாதிரி OX அப்படிங்கிறது ஆக்சலேட்டோ லிகாண்டை டினோட் பண்ணும். ஆக்சாலிக் ஆசிட் தெரிஞ்சா இந்த லிகாண்டோட ஃபார்முலா என்ன, ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கறத சொல்லிடலாம். இதான் ஆக்சாலிக் ஆசிட், டைகார்பாக்சிலிக் ஆசிட் 2 CO வச்சிருக்கும். இந்த H பிளஸா போயிருக்கும், இந்த H பிளஸா போயிருக்கும். அப்ப இதுக்கு ஒரு மைனஸ் சார்ஜ் வரும், இதுக்கு ஒரு மைனஸ் சார்ஜ் வரும். அப்ப இவங்களால லிகாண்டா ஆக்ட் பண்ண முடியும், அதாவது எலக்ட்ரான்ஸை சென்ட்ரல் மெட்டல் அயானுக்கு டொனேட் பண்ண முடியும். அப்ப பாத்தீங்கன்னா 2 டோனார் ஆட்டம்ஸ் இருக்கு. சரி, இதெல்லாம் தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியுமா? எஸ், கண்டிப்பா இந்த டீடைல்ஸ்லாம் தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டினை நம்மளால சால்வ் பண்ண முடியும். இப்ப பிரைமரி வேலன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த மெட்டலை குறிக்கும். ஆக்சிடேஷன் ஸ்டேட். செகண்டரி வேலன்ஸ் ஏன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்றாங்க இல்லையா? இப்ப செகண்டரி வேலன்ஸ்னா இட் டினோட்ஸ் கோஆர்டினேஷன் நம்பர். இதெல்லாம் வேர்னர்ஸ் தியரியில இருக்கும், தரவா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் டக்குன்னு நம்மளால சால்வ் பண்ண முடியும். கோஆர்டினேஷன் நம்பரை டினோட் பண்ணும். இப்ப ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி கண்டுபிடிக்கிறது? எம்முக்கு, அதாவது எல்லாத்தோட ஆக்சிடேஷன் நம்பரையும் எழுதி ஈக்குவல் டு 0 போட்டுருங்க. இப்ப எம்முக்கு தெரியாது எக்ஸ். En ஒரு நியூட்ரல் லிகாண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ +2 × 0 0. OX அப்படிங்கிறப்ப ஆக்சலேட்டோ பாருங்க, தோ ஒரு மைனஸ் இருக்கு, தோ ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப அதோட சார்ஜ் -2, ஒரு ஆக்சலேட்டோ தான். இதுக்கு Clனா -1 ஈக்குவல் டு 0. அப்போ x -3 ஈக்குவல் டு 0, x இஸ் ஈக்குவல் டு +3. ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3. ஓகே, கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது செகண்டரி வேலன்ஸ் கோஆர்டினேஷன் நம்பர். கோஆர்டினேஷன் நம்பர்னா நம்பர் ஆஃப் டோனார் சைட்ஸ் இந்த லிகாண்ட். எத்தனை லிகாண்டுன்னு பார்க்க கூடாது, அது மோனோடென்டேட்டா இருந்தா கரெக்டா வந்துடும். இந்த மாதிரி பைடென்டேட்டட், ட்ரைடென்டேட், ஹெக்ஸாடென்டேட்லாம் வர்றப்ப தப்பாயிடும் நம்பர் ஆஃப் லிகாண்ட்ஸை கால்குலேட் பண்றப்ப. அப்ப எப்பவுமே நம்ம கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். இப்ப நம்பர் ஆஃப் டோனார் ஆட்டம்ஸ் தான் பார்க்கணும். இது ஒரு ஈத்தேன் 1,2 டையமீனோட ஃபார்முலா. இதுல பாத்தீங்கன்னா இவர்கிட்ட ஒரு லோன் பேர் இருக்கும், இவர்கிட்ட ஒரு லோன் பேர் இருக்கும். ஸோ ஒரு ஈத்தேன் 1,2 டையமீன்ல 2 டோனார் ஆட்டம்ஸ். பட் ஆக்சுவலா இங்க எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. அப்ப 4 டோனார் ஆட்டம்ஸ். சரியா? சோ இதுல 4 டோனார் ஆட்டம்ஸ். இதுல பாத்தீங்கன்னா O- இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, 2. சோ டோட்டலா 6 டோனார் ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் 6. இப்ப சம் ஆஃப்னு கேக்குறாங்க. சம் ஆஃப் அப்படிங்கிறப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அப்ப 6 + 3 9. அப்போ கிவன் ஆப்ஷன்ஸ்ல கரெக்ட் ஆன்சர் பாருங்க, 9. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுதா உங்களுக்கு? Second question, an excess of silver nitrate is added to 100 ml of 0.01 m solution of penta aqua chlorido chromium 3 chloride. The number of moles of AgCl precipitated would be. ரொம்ப சிம்பிளான ஈஸியான கொஸ்டின். கான்செப்ட் நமக்கு தெரியணும். இப்ப முதல்ல இங்க கொடுத்திருக்கிற காம்ப்ளெக்ஸோட ஃபார்முலாவை இந்த நேம் வச்சு ஈஸியா எழுதலாம். பென்டா அக்வா அப்படின்னா H2O, அக்வானா பென்டானா 5, ஸோ 5 போட்டேன். குளோரிடோனா Cl போட்டேன். குரோமியம் சென்ட்ரல் மெட்டல் அயானை முன்னாடி போடணும், ஸோ Cr போட்டேன். அடுத்தது குளோரைடு, ஆக்சிடேஷன் நம்பரை எப்ப போடுறோமோ அப்பயே அடுத்த பார்ட்டுக்கு போறோம்னு அர்த்தம். ஸோ குளோரைடு வெளியில இருப்பாரு, ரைட்டா?
ஆக்சிடேஷன் நம்பர் வரைக்கும் அவங்க ஸ்கொயர் பிராக்கெட்ல இருப்பாங்க. ஓகே, இப்போ இதுதான். இப்போ இங்க வந்து குரோமியத்தோட ஆக்சிடேஷன் நம்பர் 3ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம எழுதின ஃபார்முலால நீங்க பாத்தீங்கன்னா 3 வருதான்னு செக் பண்ணணும். அப்ப பாத்தீங்கன்னா குரோமியமுக்கு வந்து எக்ஸ்ன்னு வச்சுப்போமா, இதுக்கு ஒரு -1, இது நியூட்ரல் லிகாண்டு, இதுக்கு ஒரு -1 ஈக்குவல் டு 0, எக்ஸ் -2 ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +2 வருது. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம போட்ட ஃபார்முலா கரெக்ட் இல்லை. இப்போ கரெக்டான ஃபார்முலாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அவங்க கொடுத்துருக்கிற ஆக்சிடேஷன் நம்பர்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து குரோமியமுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, +3. இதுக்கு எவ்வளோ நமக்கு தெரியும், -1. ரைட்டா? இது வந்து கேட்டயானிக் பார்ட்டா, இது வந்து ஆனியானிக் பார்ட். நீங்கள் ரெண்டா பிரிச்சிங்கன்னா அப்போ இதோட சார்ஜும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கணும். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு, நம்ம முதல்ல இதுதான் எல்லாமே நமக்கு தெரியும், இது கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, இதை வச்சு கண்டுபிடிக்கிறோம். அப்போ 3 - 1 என்ன வரும், 2 வரும். அப்போ இங்கேயும் இது +2 இந்த பக்கம், அப்போ இந்த பக்கம் -2ன்னு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக வரணும். அப்போ -2 வரணும்னா பேருபடி சிஎல் தான் இருக்கணும், ஆனால் 2 வரணும்னா இப்போ இதை 2 ஆக்கிடணும். அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? அப்போ கரெக்ட் ஃபார்முலா ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் கிவன் இஸ் இதுதான். இப்போ கொஸ்டினுக்கு வருவோம். இந்த காம்ப்ளெக்ஸோட சொல்யூஷன் கூட நிறைய சில்வர் நைட்ரேட் ஆட் பண்றாங்க. ரைட்டா? அப்ப எவ்வளோ மோல் வந்து AgCl பிரிசிபிடேட் ஆகும்னு கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த காம்ப்ளெக்ஸை நம்ம வாட்டர்ல டிசால்வ் பண்றப்ப இது அயனைஸ் ஆகும். அயனைஸ் ஆகுறப்ப யார் யார் கிடைப்பா பார்த்தீங்கன்னா, CrCl H2O5, இது வந்து 2+ அயான், இது 2 இருக்குல்ல, அப்போ இது 2+, இதுவும் 2 Cl- அயானும் கிடைக்கும். இப்போ இவரு தான் நமக்கு முக்கியம். ஏன் இவர் முக்கியம்னா, சில்வர் நைட்ரேட்டை ஆட் பண்றப்ப சில்வர் குளோரைட் பிரிசிபிடேட் ஆகுதுன்னு சொல்றாங்க. இதோட மோல்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ இவரை பத்தி நமக்கு ஒரு கவலையும் கிடையாது, இவரு தான் வேணும். ஆனா இந்த மொத்த காம்ப்ளெக்ஸ் ஒரு மோல் இதை எடுத்து நீங்க வாட்டர்ல டிசால்வ் பண்ணா இது எத்தனை குளோரைட் அயான்ஸ், எத்தனை மோல் கிடைக்குது, 2 மோல்ஸ். இதுதான் பேசிக், புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு மோல் காம்ப்ளெக்ஸ் எடுத்தா 2 மோல்ஸ் குளோரைட் அயான்ஸ் கிடைக்குது. இப்போ இதோட கான்சென்ட்ரேஷன் கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னா 100 ml ஆஃப் 0.01 m கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வால்யூம், கான்சென்ட்ரேஷன் இதெல்லாம் வச்சுட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. மோலா தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு குளோரைட் அயான்ஸ் எத்தனை மோல்ஸ் கிடைக்கும்ன்றதை நான் ரிலேட் பண்ணி கண்டுபிடிச்சிடுவேன். அப்போ இதை நான் மோலா கன்வெர்ட் பண்ண போறேன். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கான்சென்ட்ரேஷன் இன்டு வால்யூம் இன் லிட்டர்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க கான்சென்ட்ரேஷன் 0.01, வால்யூம் பார்த்தீங்கன்னா 100 ml கொடுத்துருக்குறாங்க, லிட்டர்ல மாற்றணும், அதனால நான் 1000ல டிவைட் பண்றேன். இந்த 2 0வும் கேன்சல் ஆயிட்டு எனக்கு என்ன கிடைக்கும், 0.001. ஏன்னா இந்த 10 மேலே வந்துச்சுன்னா 10⁻⁻1, அதாவது 0.1. ஸோ 0.1ஐயும் 0.01ஐயும் மல்டிப்ளை பண்றப்ப இது கிடைக்கும். இப்போ நீங்க ஜென்ரலா நம்ம பார்த்ததையும் இதையும் ரிலேட் பண்ணுங்க. 1 மோல் காம்ப்ளெக்ஸ் 2 மோல் குளோரைட் அயான்ஸை கொடுக்கும். ரைட்டா? அப்போ 2 மோல் AgCl பிரிசிபிடேட் ஆகும். ரைட்டா? இப்போ இங்க 0.001 மோல் இந்த காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சுன்னா எத்தனை மோல் AgCl பிரிசிபிடேட் ஆகும்? இப்போ இது 1னா இது 2, 1 2ஆல மல்டிப்ளை பண்றோம். அதே மாதிரி 0.001னா 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, 0.002 மோல்ஸ் AgCl கிடைக்கும். ஓகே, அப்போ கிவன் ஆப்ஷன்ஸ்ல கரெக்ட் ஆன்சர் எது? ஆப்ஷன் B. Next, third question. A complex has a molecular formula MsO4Cl6H2O. ஃபார்முலாவை நல்லா கவனிச்சுக்கோங்க. The aqueous solution of it gives white precipitate with barium chloride solution and no precipitate is obtained when it is treated with silver nitrate solution. If the secondary valence of the metal is 6, which one of the following correctly represents the complex? இந்த questionல கொடுத்திருக்கிற காம்ப்ளெக்ஸோட ஃபார்முலா இது. இப்போ ஒயிட் பிரிசிபிடேட்டை பேரியம் குளோரைட் சொல்யூஷன் கூட இந்த காம்ப்ளெக்ஸ் சொல்யூஷனை ட்ரீட் பண்ணா கொடுக்குன்னு சொல்றாங்க. இப்போ
இப்போ பேரியம் குளோரைட் சொல்யூஷன் கூட யார் ஒயிட் precipitate கொடுப்பானா SO4 தான் கொடுக்கும். ரைட்டா? வித் பேரியம் குளோரைட். No precipitate is obtained when it is treated with silver nitrate. Silver nitrate கூட யார் precipitate கொடுப்பானா Cl தான் கொடுக்கும். பட் இது precipitate கொடுக்கல. No precipitate. இங்க precipitate ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? precipitate கொடுக்கணும்னா அவர் ஃப்ரீ அயானா இருக்கணும். அப்போ ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கணும். இப்போ SO4 தான் precipitate கொடுக்குது அப்படிங்கிறதுனால SO4 கண்டிப்பாக வெளியில் இருப்பார். Cl உள்ளதான் இருப்பார். மெட்டல் இருக்கிறார். முடிஞ்சிச்சா? இப்போ பாருங்க, செகண்டரி வேலன்ஸ் ஆஃப் த மெட்டல் இஸ் 6. அப்பனா என்ன அர்த்தம்? கோஆர்டினேஷன் நம்பர் 6. அப்பனா என்ன அர்த்தம்? மெட்டல் கூட 6 டோனார் சைட்ஸ் கோஆர்டினேட் ஆயிருக்கும். அப்போ 6 லிகான்ஸ் இங்கே இருக்கிறது எல்லாமே மோனோடென்டேட் தான். ஸோ 6 லிகான்ஸ் இருக்கணும். பாருங்க, மெட்டல் இருக்கு, ஒரு Cl இருக்கு. இப்போ இன்னும் 5 பேர் வேணும். அந்த 5 பேர் யாருன்னா H2O தான். ஏன்னா Cl உள்ள போட்டுட்டோம் ஆல்ரெடி. SO4 வெளியில தான் இருந்தாகணும். இன்னும் 5 பேர் வேணும். அப்போ H2O5 போட்டாச்சா? இப்போ இந்த ஃபார்முலா படி இது இருக்கா? ஒரு H2O இல்லை. M இருக்கு, Cl இருக்கு, SO4 இருக்கு, 5 H2O இருக்கு, ஒரு H2O குறையுது. ஸோ ஒரு டாட் வச்சு H2O. ஓகே, அப்படி பார்க்குறப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Next, fourth question. Oxidation state of ion and the charge on the ligand NO in FeH2O5 NO SO4R. இந்த காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான விஷயங்கள் வரும். இப்போ இதில் சென்ட்ரல் மெட்டல் அயான் வந்து Fe. யூஸ்வலாக வந்து Feக்கு +2வும் +3யும் தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட். பட் இந்த காம்ப்ளெக்ஸில் எக்ஸப்ஷனலி அயானோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +1 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த லிகாண்ட் பார்த்தீங்கன்னா H2O அக்வா உங்களுக்கு தெரியும், நியூட்ரல் லிகாண்ட். இந்த NO பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற ஒரு லிகாண்ட். இதோட பேர், ஒரு லிகாண்டுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வர்றப்ப அதோட பேர் EM அப்படின்னு முடியும். அப்போ இதோட பேர் பார்த்தீங்கன்னா நைட்ரசோனியம். டோட்டலாக இந்த காம்ப்ளெக்ஸே நீங்கள் பார்த்துருக்குறீங்க. நீங்கள் 11th ப்ராக்டிகல்ஸ் கம்பல்சரி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸை உங்கள் கண்ணால் பார்த்துருக்குறீங்க, செஞ்சுருக்கிறீங்க. எங்கன்னா நைட்ரேட்டோட கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டில் ப்ரௌன் ரிங் டெஸ்ட்டுன்னு ஒன்று செய்வீங்க. அந்த ப்ரௌன் ரிங்கு தான் இது. இங்கே நீங்கள் இந்த +1 மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு கால்குலேட் பண்ணாலும் ஈஸியாக பண்ண முடியும். அயானுக்கு X, வாட்டருக்கு 5 × 0 0 +1, இதுக்கு -2. சல்ஃபேட் அயானுக்கு -2. சார்ஜில் நல்லா ஞாபகம் வச்சு ஈக்குவல் டு 0. அப்போ X -1 ஈக்குவல் டு 0, X இஸ் ஈக்குவல் டு +1. ஸோ அயானோட சார்ஜ் வந்து இங்கே +1. அப்படி பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி. Next, fifth question. As per IUPAC guidelines, the name of the complex COEN twice ONO Cl Cl. ஒரு காம்ப்ளெக்ஸ்க்கு IUPAC நேம் வைக்கணும்னா முதல்ல கேட்டையானுக்கு தான் வைக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வெளியில தான் பிரிப்பீங்க. அப்போ இது வந்து கேட்டையான். ஸோ கேட்டையானுக்கு பேர் வைக்கணும். முதல்ல லிகான்ஸோட பேர் தான் வைக்கணும். அப்போ Clக்கு பார்த்தீங்கன்னா குளோரிடோ, ONO அப்படின்னா NO2 தான், நைட்ரீட்டோ. ஈன்னா ஈத்தேன் 1,2 டயமீன். இந்த ஸ்கொயர் பிராக்கெட்க்கு வெளியில் இருக்கிற Cl வந்து கவுண்டர் அயான், அதுக்கு குளோரைடுன்னு பேர். இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து அதாவது ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வருது, கேட்டையானா இருக்கு. அதாவது இங்கே நம்ம பிரிக்கணும், இங்கே தான் இது பிரியும். ஸோ இது ப்ளஸ், இது மைனஸ். அப்போ ப்ளஸ் வர்றதுனால கேட்டையானில் இருக்கிற மெட்டல் அயானை அதோட பேரை அப்படியே சொல்லணும். அப்போ கோபால்ட். ஸோ இதெல்லாம் சேர்த்து பாருங்க, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் போடுங்க. முதல்ல வந்து ஈத்தேன் 1,2 டயமீன் ABC. முதல்ல குளோரிடோ சொல்லிடணும் இல்லையா? குளோரிடோ ரைட்டா, ஃபர்ஸ்ட் இதை சொல்லுவோம். ரெண்டாவது
ஈத்தேன் 1,2 டயமீன் சொல்லுவோம். அதில் 2 இருக்குது. ஏற்கனவே பேரில் டை வர்றதுனால நம்ம இதை ஒரு பிராக்கெட் போட்டு பிஸ்ன்னு சொல்லிடணும். பிஸ் ஈத்தேன் 1,2 டயமீன். அதுக்கப்புறம் நைட்ரீட்டோ கப்பாவோ முடிஞ்சிச்சா? கோபால்ட் குளோரைடு. ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். கோபால்ட்டுக்கு எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ப்ளஸ் இஎன்னுக்கு நியூட்ரல் லிகாண்ட் 2 × 0 0, ஓஎன்ஓக்கு ஒரு -1, சிஎல்லுக்கு ஒரு -1, வெளியில் இருக்க ஒரு சிஎல்லுக்கு -1 ஈக்குவல் டு 0. தர்ஃபோர் x - 3 ஈக்குவல் டு 0, x இஸ் ஈக்குவல் டு +3. ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 3ன்னு போட்டு குளோரைட் போடணும். அப்படி பார்த்தோம்னா கிவன் ஆப்ஷன்ஸில் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பட் ஆப்ஷன் டியில் கூட பிராக்கெட்க்கு உள்ளே இருக்கிற அமீனில் ஒரு எம் தான் வரணும். நெக்ஸ்ட் 6th கொஷின். IUPAC நேம் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் K3Al(C2O4) thrice. அப்படியே நம்ம பேர் வச்சிடலாம். முதல்ல பாசிட்டிவ் அயானுக்கு வைக்கணும். பொட்டாசியம் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே பொட்டாசியம் தான் இருக்குது. ஓகே. அடுத்தது காம்ப்ளெக்ஸ் அயானுக்கு பேர் வைக்க போகிறோம். அதில் லிகாண்டோட பேர் தான் முதல்ல சொல்லணும். C2O4 அப்படிங்கிறது ஆக்சலேட்டோ லிகாண்ட். எத்தனை இருக்குது? 3 இருக்குது. ஸோ ட்ரை ஆக்சலேட்டோ. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் சியில் ட்ரிஸ் ஆக்சலேட்டோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. அதுக்கப்புறம் அலுமினியம். இந்த காம்ப்ளெக்ஸ் அயானோட சார்ஜ் நீங்கள் ரெண்டாக பிரிச்சிங்கன்னா முதல்ல இருக்கிறது ப்ளஸ்ஸு, பின்னாடி இருக்கிறது மைனஸ். ஸோ ஆனயான். அப்போது மெட்டல் அயான் இழுத்து சொல்லணும், அலுமினேட்டு. அப்படி பார்க்குறப்ப இங்கே அலுமினியம் இருக்குது. ஸோ இதுவும் தப்பு. இப்போ இவங்க 2 பேர் தான் இருக்க முடியும். இப்போ இதோட ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிச்சோம்னா முடிஞ்சிடும். கே ஒரு கேக்கு ஒரு ப்ளஸ், 3 கே இருக்குது. அப்போ +3 ரைட்டா. அலுமினியமுக்கு தான் தெரியாது +x. C2O4 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். COO - COO - இதுதான் C2O4 2- சார்ஜ் தான். ஸோ -2 ஈக்குவல் டு 0. பாருங்கள், பொட்டாசியம்க்கு எழுதியாச்சு. ஏஎலுக்கு எக்ஸ்ன்னு போட்டுட்டோம். ஆக்சலேட்டோக்கு 3 இருக்குது. ஐம் சாரி. இப்போ 3 2s are -6. கரெக்டா? ஒரு ஆக்சலேட்டுக்கு -2, 3 ஆக்சலேட்டோருக்கு -6. அப்போது x - 3 ஈக்குவல் டு 0. therefore x is equal to +3. ஸோ 3. இது எல்லாமே ரைட்டு. 2ன்னு கொடுத்துருக்கிறதுனால இதுவும் தப்பாயிடுச்சு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 7th கொஷின். A magnetic moment of 1.73 Bohr magneton will be shown by one among the following. 4 காம்ப்ளெக்ஸை கொடுத்துருக்குறாங்க. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் மொமெண்ட் ரிலேட்டட் கொஷின். அப்போது அந்த சென்ட்ரல் மெட்டல் அயான் கிட்ட இருக்கிற நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் தெரிஞ்சாதான் இந்த கொஷினை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஏன் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸோட நம்பரை கால்குலேட் பண்ணணும்னா, இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஒரு காம்ப்ளெக்ஸில் சென்ட்ரல் மெட்டல் அயான் கிட்ட அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருந்தால் மட்டும்தான் இருக்கும். ரைட். இப்போ நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா, முதல்ல அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னா அங்கே இருக்கிற மெட்டல் அயான்ஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியணும். இப்போ இது Cl4 அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இது Ti4+. இது CO. அப்படியே நீங்கள் டைரெக்டாக டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். எக்ஸெல்லாம் போட்டு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இங்கே 6 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. CO2+. இது நியூட்ரல் லிகாண்ட், இதுக்கு 0. அப்போ Cuக்கு இந்த சார்ஜ் அப்படியே வந்துடும். அப்போ Cu2+. எண்ணெய்க்கு, அதாவது நிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 2+. ஸோ இதுதான் இந்த காம்பவுண்ட்ஸில் இருக்கிற மெட்டல் அயான்ஸ். இப்போ இந்த அயான்ஸோட கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சால் எவ்வளவு அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். டைட்டேனியம் அப்படிங்கிறப்ப 3d2 4s2 ரைட்டா. T செகண்ட் எலிமெண்ட். கோபால்ட் பார்த்தீங்கன்னா 7th எலிமெண்ட் 3d7 4s2. காப்பர் பார்த்தீங்கன்னா 3d10 4s1. நிக்கல் பார்த்தீங்கன்னா 8th எலிமெண்ட் 3d8 4s2. இதுதான் அதோட ஆக்சுவல் கான்ஃபிகரேஷன். அடுத்தது என்ன பண்ணுறோம்னா,
எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறோம். 4+ அப்படிங்கிறதுனால 4 எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணணும். அப்போ 3d0 4s0. அப்போ பாருங்கள் எலக்ட்ரான்ஸே இல்லை. அப்போ இங்கே இருக்கிற அன்பேர்டு எலக்ட்ரான் 0. அடுத்தது CO2+. அப்போ இந்த 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறோம். 3d7 இருக்கும். 7 அப்படிங்கிறப்ப 1 2 3 4 5 6 7. அப்போ 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அன்பேர்டு எலக்ட்ரான்ஸு. அடுத்தது காப்பர் பார்த்தீங்கன்னா 3d10 4s1 2+ அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு எலக்ட்ரான் இங்கே ஒரு எலக்ட்ரான். அப்போ 3d9 கான்ஃபிகரேஷன். இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ரைட்டா? அடுத்தது 3d8 4s2 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிடுறீங்க. 3d8 1 2 3 4 5 6 7 8. ஸோ 2 எலக்ட்ரான் இருக்கீங்க. இப்போ வந்து என்ன புரிஞ்சிக்கலாம்னா இங்கே கொஷினில் 1.73 bm இதுக்கு கூட ஒரு ட்ரிக் இருக்குது. இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு டெசிமலுக்கு முன்னாடி எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கணும். அப்போ 1.73 bm மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கணும்னா அந்த காம்ப்ளெக்ஸில் 1 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 4 காம்ப்ளெக்ஸில் 4 காம்பவுண்டில் இந்த Cu2+ல தான் CuNH34 2+ல தான் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அப்போ அதுக்கு தான் 1.73 bm மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். லெட்ஸ் மூவ் ஆன் டு த 8th question. 8th question பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி ஃபார் ஹை ஸ்பின் D5 ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸ் இஸ். இப்போ இந்த கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா இந்த CFSE கால்குலேட் பண்ணுவோம்ல ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா தான் இதை உங்களால் சால்வ் பண்ண முடியும். கொஷின்லேருந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்ணணும்னா 2 விஷயம். ஒன்று வந்து ஹை ஸ்பின், ரெண்டாவது D5 ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸ். ரைட்டா? இப்போது இதோட CFSE கேட்குறாங்க. இப்போ ஹை ஸ்பின்னா என்ன அர்த்தம்? அன்பேர்டாக இருக்கும் எலக்ட்ரான்ஸ். இங்கே டோட்டலாக எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. எப்போ CFSE அப்படின்னு சொல்கிறாங்களோ அப்போயே கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் வருதுன்னு அர்த்தம். ஆக்டாஹைட்ரல் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ என்ன ஆகும்? நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? T2Gயாவும் அதாவது 5 d ஆர்பிட்டால்ஸும் எப்படி பிரியும்? T2Gயாவும் EGயாவும் பிரியும். இப்போ T2Gனா 3, EGனா 2. இப்போ இருக்கிற 5 எலக்ட்ரான் ஹை ஸ்பின்னா அதாவது அன்பேர்டாக நம்ம ஃபில் பண்ணணும். 1 2 3 4 5 ஹை ஸ்பின் தானே, எல்லாமே பேர் பண்ணலை பாருங்கள். ரைட்டா? அப்போ என்ன இது? T2Gயில் 3 எலக்ட்ரான் இருக்குது, EGயில் 2 எலக்ட்ரான் இருக்குது. CFSE நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? 2 எனர்ஜியோட டிஃப்ரென்ஸ் தான் CFSE. ஒன்று வந்து எனர்ஜி இந்த presence of Legon field minus energy for the isolated அதாவது ஃப்ரீயாக இருக்கிற மெட்டல் அயானோட எனர்ஜி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே இதில் முக்கியமாக பேரிங் எனர்ஜி வரும். இங்கே எந்த எலக்ட்ரானும் பேர்டாக இல்லை. ஸோ இது நமக்கு தேவையே கிடையாது. ஃபார்முலாவில் அதுவாக கேன்சல் ஆகிடுது. லிகான் ஃபீல்டுக்கு எப்படி கண்டுபிடிப்போம்னா நம்ம வந்து இது கீழே இருக்கா, எவ்வளோ கீழே இருக்குது? 3 எலக்ட்ரான். ஸோ இந்த ஃபார்முலா எழுதுகிறேன். லிகான் ஃபீல்டை நான் கண்டுபிடிச்சா போதும். கரெக்டாக? இப்போது எப்படி கண்டுபிடிக்கிறது? எத்தனை எலக்ட்ரான் T2Gயில் இருக்கோ அதை கீழே இறங்கியிருக்குல்ல, எவ்வளோ இறங்கியிருக்கும்னா அகெயின்ஸ்ட் 2 ஆர்பிட்டால். இதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன், அந்த வீடியோவை பாருங்கள். -0.4 ப்ளஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் EG மேலே இன்ட்டு மேலே இருக்காங்க, ஹையாக இருக்குது. ஸோ அதனால தான் +0.6. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி இந்த ஆக்டாஹைட்ரல் ஸ்பிளிட்டிங் எனர்ஜினால் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா T2Gயில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 3 எலக்ட்ரான் இருக்குது இன்ட்டு -0.4 ப்ளஸ் EGயில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 2 இருக்குது இன்ட்டு 0.6. இதை டெல்டா ஓனால் மல்டிப்ளை பண்ணணும். இந்த ஃபார்முலா இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ப்ளஸ் போட்டு பேரிங் எனர்ஜி வரும். இங்கே எந்த எலக்ட்ரானும் பேர்டாக இல்லை, அதனால நான் அந்த ஃபார்முலாவை நான் எடுக்கலை. புரியுதுங்களா? ஃபார்முலா பார்ட்டில் அந்த பார்ட்டை நான் விட்டுட்டேன். ஃபார்முலா தப்பாச்சேன்னு புரிஞ்சுக்க போகிறீங்க. ப்ளஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பேர்ட் இன்ட்டு பேரிங் எனர்ஜின்னு வரும்.
சரியா? இங்கே எந்த எலக்ட்ரான்ஸுமே பேர்டா இல்லாததுனால அதை நான் விட்டுட்டேன். ரைட். இப்போ 3 4s are 12. அப்போ -1.2 ப்ளஸ் 2 6 are 12 ப்ளஸ் 1.2 இன்ட்டு டெல்டா ஓ. பாருங்க, -1.2 ப்ளஸ் 1.2 0. 0 இன்ட்டு டெல்டா ஓ 0. ஸோ ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர் என்னவா இருக்க முடியும்? 0 தான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பார்க்கலாம். In which of the following coordination entities the magnitude of delta O will be maximum? இங்க கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி டெல்டா ஓ இல்லையா? இப்போ இந்த காம்ப்ளெக்ஸில் பாருங்க, 4 காம்ப்ளெக்ஸுமே கோபால்ட் காம்ப்ளெக்ஸ். 4த்துலேயுமே நீங்கள் சார்ஜ் கால்குலேட் பண்ணுங்களேன். சார்ஜ் என்ன வரும்? இது எக்ஸு, ஒரு சிஎனுக்கு -1 -6 is equal to -3. அப்போ x is equal to +3. கரெக்டா? அப்போ இங்கே CO +3 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா COX ஆக்சலேட்டோ, ஒரு ஆக்சலேட்டோவுக்கு -2, 3 ஆக்சலேட்டோருக்கு -6 ஈக்குவல் டு -3. அப்போ x is equal to +3. இங்கேவும் CO3+ தான். அடுத்தது இங்கே பாருங்கள், இது நியூட்ரல் லிகாண்ட். அப்போ இந்த சார்ஜ் அப்படியே இதுக்கு வந்துடும். இங்கேயும் CO3+ தான். இது நியூட்ரல் லிகாண்ட், இங்கே சார்ஜ் அப்படியே CO3+ ஆகிடும். ஸோ இந்த 4 காம்ப்ளெக்ஸ்லையுமே சென்ட்ரல் மெட்டல் அயான் யாருன்னா CO3+ தான். ஸோ சேமாக இருக்கிறவங்கள வச்சு நம்மளால் ஆன்சர் பண்ணவே முடியாது. ரைட். இப்போ கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி யாருக்கு, அதோட அளவு யாருக்கு அதிகம்னு கேட்குறாங்க. யார் ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டோ அவங்களுக்கு டெல்டாவோ மேக்ஸிமமாக இருக்கும் அதோட மேக்னிடியூட். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸில் பாருங்கள், இங்கே லிகாண்டு CN-, இங்கே லிகாண்டு C2O4 2-, இங்கே H2O, இங்கே NH3. ஸோ அவுட் ஆஃப் த 4 ligands, cyanide ligand is the strongest ligand. Therefore, the magnitude of delta O will be maximum for this coordination entity. So option A is the correct answer. புரியுதா உங்களுக்கு? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? 10th question. Which one of the following will give a pair of enantiomorphs? enantiomers தான் enantiomorphs சொல்கிறாங்க. எப்போ இந்த வார்த்தை வருதோ இந்த கொஷின் இஸ் ரிலேட்டட் டு ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி. அப்போது கிவன் ஆப்ஷன்ஸில் எந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஆப்டிக்கல் ஐசோமெரிசத்தை எக்ஸிபிட் பண்ணணும்னு பார்க்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பைமெட்டாலிக் காம்ப்ளெக்ஸ். இது ஆப்டிக்கல் ஐசோமெரிசத்தில் வராது. ஸோ ஏ கிடையாது. அதே மாதிரி இதுவுமே பாருங்களேன், 4 லிகாண்ட் இருக்குது, பைமெட்டாலிக் காம்ப்ளெக்ஸு, இதுவுமே வராது. ரைட்டா? ஸோ பி அண்ட் டி பாசிபிள். இந்த பி அண்ட் டியில் கூட இந்த ஆப்ஷன் டியில் CONH34Cl2 சிஸ் ஐசோமர் வரும், டிரான்ஸ் ஐசோமர் வரும். ரைட்டா? CO போட்டுட்டேன். இப்போ மொத்தம் 6 லிகாண்ட்ஸ் இல்லையா? இப்போது 2 Cl இருக்குது, 2 Cl-ஐயும் நான் ஆப்போசிட்டில் போட்டுட்டேன். அப்போ அது என்ன ஐசோமர் ஆகிடும்? டிரான்ஸ் ஐசோமர் ஆகிடும். கரெக்டா? இப்போ சிஸ் போடணும்னா Cl ஒரே பக்கம் போடணும். அப்போ CO போட்டு இங்கே NH3 போட்டுருங்க, இங்கே NH3 போட்டுருங்க, NH3 போட்டுடுறோம். இங்கே Clன்னு போடுறோம். இது சிஸ் ஐசோமர். சிஸ் ஐசோமர் இந்த சிஸ் ஐசோமரில் பார்த்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. ரைட்டா? ஸோ அதனால் இது ஆப்டிக்கல் ஐசோமரிசத்தை எக்ஸிபிட் பண்ணாது. எலிமெண்ட் ஆஃப் சிமெட்ரி இல்லாததுனால கிராலிட்டி கிடையாது. ரைட்டா? திஸ் மாலிக்யூல் இஸ் நாட் கைரல். பட் COEN2Cl2Cl நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். முதல்ல நான் டிரான்ஸை போட்டுடுறேன். 2 Cl இருக்கா, 2 Cl போட்டேன், டிரான்ஸ்பொசிஷனில் போட்டேன். EN தானே, EN அப்படிங்கிறப்ப இப்படி போட்டுக்கலாம். ஸோ இது யார்? டிரான்ஸ் ஐசோமர். கரெக்டா? இப்போ சிஸ் அப்படிங்கிறப்ப இந்த Cl இப்படி போட்டுடலாம். இப்படி ஒரு EN, இப்படி ஒரு EN. சரியா? இப்போ இதோட மிரர் இமேஜ் பார்த்தீங்கன்னா Cl, இது பின்னாடி தள்ளி இருக்கா, இது தள்ளி இருக்கும் EN, இது முன்னாடி இருக்கா EN. சப்போஸ் இங்கே மிரர் இருக்குன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணுங்களேன். அப்போ இது சிஸ்ஸு, இதுவும் சிஸ்ஸு தான். ஏன்னா
சேம் லிகான்ஸ் ஒரே பக்கத்தில் இருக்குது. பட் இது வந்து டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி, இது வந்து லீவோ ரொட்டேட்டரி. ஒருத்தர் வந்து பிளேன் போலரைஸ்டு லைட்டை கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணார்னா இன்னொருத்தர் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுவார். ஸோ ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் இங்கே தான் வருது. அதனால ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம 11th கொஸ்டினை பார்க்கலாம். Which type of isomerism is exhibited by PTNH3 twice Cl twice? இப்போ கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் இருக்கிற ஐசோமெரிசம் வருதான்னு பார்ப்போம். கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம் இருக்கணும்னா 2 ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கணும். ஸோ இங்கே 1 தான் இருக்குது. அடுத்தது லிங்கேஜ் ஐசோமெரிசம்னா ஆம்பிடெண்டேட் லிகாண்டாக இருக்கணும். மோர் தென் 1 டோனார் ஆட்டம் ஒரே லிகாண்டில் இருக்கணும். அந்த மாதிரி இல்லை இங்கே. அடுத்தது ஆப்டிக்கல் ஐசோமெரிசம், மாலிக்யூல் வந்து கைரலாக இருக்கணும். இது வந்து 4 லிகாண்டு தான் இருக்குது. ஸோ இதுவும் வாய்ப்பு கிடையாது. அடுத்தது ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் கண்டிப்பாக இருக்குது. இப்போது இந்த NH3 ஒரே பக்கமே போடுங்க. Cl2 2 Cl இருக்குது, அதையும் ஒரே டைம் போடுங்க. இப்போ இது வந்து சிஸ் ஐசோமர். டிரான்ஸ்ன்றப்ப இந்த Cl இங்கே வந்துடட்டும், NH3. ஸோ இதுதான் டிரான்ஸ். அப்போ இது என்ன ஐசோமெரிசம்? ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 12th கொஸ்டின். ஹவு மெனி ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் ஆர் பாசிபிள் ஃபார் PTPYNH3BrCl? இது ஒரு கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருக்கிற காம்ப்ளெக்ஸ். 4 லிகாண்ட் இருக்குது, 4மே டிஃப்ரெண்ட் லிகாண்ட்ஸ். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் ரொம்ப கிளியராக அழகாக கலர்டு பிக்சரோட கொடுத்துருப்பாங்க. 4 டிஃப்ரெண்ட் லிகாண்ட்ஸ் இருக்கிறப்ப 3 geometrical isomers are possible. So option 3 is the correct answer. Next question number 13. Which one of the following pairs represent linkage isomers? அப்போ linkage isomers தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். linkage isomers யாருக்கு இருக்கும்னா அங்கே லிகாண்டில் வந்து ஆம்பிடெண்டேட் லிகாண்டாக இருக்கணும். அதாவது ஒரே லிகாண்டில் மோர் தென் 1 டோனார் ஆட்டம் இருக்கணும். இப்போ முதல்ல ஆப்ஷனில் பாருங்கள், லிகான்ஸை பாருங்கள். NH3Cl4 இருக்குது. ஸோ ஆம்பிடெண்டேட் லிகான் கிடையாது, அதனால ஆப்ஷன் ஏ கிடையாது. பிலையும் பாருங்களேன், அந்த மாதிரி இல்லை. பியில் வந்து ஃபார்முலாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன். ஒரு முதல்ல இருக்கிற காம்ப்ளெக்ஸில் NO3ன்னு கொடுத்துருக்குறாங்க, அதை ONOன்னு மாற்றிருக்கிறாங்க. ஐசோமர்ஸ்னால் முதல்ல அந்த 2 காம்பவுண்ட்ஸோட ஃபார்முலா சேமாக இருக்கணும். இங்கே முதல்ல கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ்க்கு ஃபார்முலா ஒன்றா இருக்குது, பின்னாடி கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸோட ஃபார்முலா வேறையாக இருக்குது. அதனால் பி கிடையவே கிடையாது. ஆப்ஷன் சியில் பாருங்கள், NCSன்னு ஒரு லிகாண்ட் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு காம்பவுண்டில் CO இருக்குது, செகண்ட் காம்பவுண்ட்லேயும் CO இருக்குது. NH34 இருக்குது, அங்கேயும் NH34 இருக்குது. இங்கே NCS ட்வைஸ் இருக்குது, அங்கேயும் NCS ட்வைஸ் இருக்குது. ஆனால் SCN ட்வைஸாக இருக்குது. இங்கே ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு பதில் Cl இருக்குது, அங்கே Cl இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப 2 காம்பவுண்ட்ஸோட ஃபார்முலா சேம். அப்போ டிஃப்ரென்ஸ் எங்கே இருக்குது? NCS லிகாண்டில் தான் இருக்குது. இங்கே N கோஆர்டினேட்டட், அங்கே S கோஆர்டினேட்டட். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 14. Which kind of isomerism is possible for a complex CONH34Br2Cl? ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்கிற ஐசோமெரிசத்தை ஒன்றா பார்ப்போம். முதல்ல ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம், அதாவது ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா ஜியாமெட்ரிக்கல் அண்ட் அயனைசேஷன் இருக்குது. இப்போ ஜியாமெட்ரிக்கல் எப்போ வரும்? சிஸ்ட்ரான்ஸ் தான். அப்போ குறைஞ்சது 2 லிகாண்டாவது சேமாக இருக்கணும். பாருங்கள், Br2 2 லிகாண்ட் சேமாக. இப்போ 4 NH3 இருக்கா? ஸோ 4 NH3 நான் எப்படி போட்டுடுறேன். 2 Br இருக்கா? வெளியில் இருக்கிறத நான் விட்டுடுறேன், சார்ஜ் எல்லாம் போடலை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து டிரான்ஸ், ஏன்னா 2 Br குவைட் ஆப்போசிட்டாக இருக்குது. இப்போ இந்த 2 Br ஒரே பக்கத்தில் போட்டுடுறோம். அப்போ மிச்சம் 4 NH3 நம்ம இப்படி போட்டுடுறோம். அப்போ இது வந்து என்னது? சிஸ்ட்ரான்ஸ் இருக்கா? அதனால இது வந்து ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் தான் எக்ஸிபிட் பண்ணுது, ரைட்டா? அயனைசேஷன் எக்ஸிபிட் பண்ணுமா? கண்டிப்பாக இந்த CO NH3 4Br2Cl இருக்கா? இப்போ இந்த Cl தூக்கி உள்ளே போட்டுருங்க. ஒரு Cl தானே உள்ளே வராரு. ஸோ அதுக்கு பதிலாக ஒரு Br வெளியில் போட்டுருங்க. ஒரு Br உள்ளே வச்சுக்கோங்க, இந்த Cl உள்ளே கொண்டு வந்துருங்க.
உள்ள வந்த சிஎலுக்கு பதிலாக ஒரு சிஎல் உள்ள வர்றதுனால ஒரே ஒரு பிஆர் வெளில போட்டுருங்க. இப்போ இது வந்து அயனைஸ் பண்ணால் குளோரைட் அயான்ஸ் தரும், இது வாட்டரில் டிசால்வ் பண்ணுறப்ப புரோமைட் அயான்ஸ் தரும். ரெண்டு காம்பவுண்டுக்கும் மாலிகுலர் ஃபார்முலா சேம், பட் தே கிவ் டிஃப்ரெண்ட் அயான்ஸ் இன் சொல்யூஷன். அதனால இது அயனைசேஷன் ஐசோமரிசத்தையும் எக்ஸிபிட் பண்ணுது. ரிமைனிங் ஆப்ஷன்ஸை பாருங்களேன், ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் தான் எக்ஸிபிட் பண்ணாது, அதனால கிடையாது. ஸோ ஆப்டிக்கல் வருது, அதுவும் கிடையாது. ஜாமெட்ரிக்கல் மட்டும் இல்லை, அயனைசேஷனையும் எக்ஸிபிட் பண்ணுது, அதனால ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். Next, 15th question. Which one of the following complexes is not expected to exhibit isomerism? 4 ஆப்ஷன்ஸ்ல 4 கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அயான்ஸ் கொடுத்துருக்குறாங்க. யாரு ஐசோமெரிசத்தை எக்ஸிபிட் பண்ண மாட்டாரு அப்படின்னு கேட்குறாங்க. எந்த ஐசோமெரிசம்னு சொல்லலை. ரைட், நம்ம இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல இருக்கிற காம்பவுண்ட்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NiNH3 4H2O twice. இதில் பார்த்தீங்கன்னா சிஸ்ட்ரான்ஸ் ஐசோமெரிசம் இருக்கும். காரணம் என்னது? குறைஞ்சது 2 லிகாண்ட் ஒரே மாதிரி இருக்கணும், மீதி லிகாண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இப்போ H2O பார்த்தீங்கன்னா 2 லிகாண்ட் சிமிலராக இருக்குது. அப்போ சிமிலராக இருக்க அந்த 2 லிகாண்டை ஒரே பக்கத்தில் இருக்கிறப்ப அதை சிஸ் ஐசோமெரிசம் அப்படின்றோம். அவங்க குவைட் ஆப்போசிட்டில் சிமிலர் லிகாண்ட்ஸ் இருக்கிறப்ப அது டிரான்ஸ் ஐசோமெரிசம் அப்படின்றோம். ஸோ ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் ஆப்ஷன் ஏல இருக்கிறவர் வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசத்தை எக்ஸிபிட் பண்ணுவார். கம்மிங் டு பி, அதுவும் அதே மாதிரி தான். கோஆர்டினேஷன் நம்பர் 4 லிகாண்ட்ஸ் இருக்கு, பட் இதுவுமே ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசத்தை எக்ஸிபிட் பண்ணும். ஆப்ஷன் சில பார்த்தீங்கன்னா SO4 உள்ள இருக்கிறாரு, வெளியில சிஎல் இருக்கிறாரு. ஸோ கவுண்டர் அயானான சிஎல்லால லிகாண்டா மாற முடியும். அப்போ சிஎல் உள்ள போயிட்டு SO4 வெளில வருவார். ஸோ இது ஒரு காம்பவுண்ட், சிஎல் உள்ள போயிட்டு SO4 வெளியில வந்தா அவரு வேற ஒரு காம்பவுண்ட் ஹேவிங் சேம் மாலிகுலர் ஃபார்முலா. இந்த ஐசோமெரிசத்துக்கு அயனைசேஷன் ஐசோமெரிசம்னு பேர். கமிங் டு ஆப்ஷன் டி, இதுல கோஆர்டினேஷன் ஐசோமெரிசத்துக்கு தேவையான 2 ஸ்கொயர் பிராக்கெட் இல்லை. அயனைசேஷன் ஐசோமெரிசத்துக்கு தேவையான கவுண்டர் அயான் எதுவும் வெளியில இல்லை. லிங்கேஜ் ஐசோமெரிசத்தை எக்ஸிபிட் பண்றதுக்கு ஆம்பிடென்டேட் லிகாண்டும் இல்லை. ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை, ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 16th கொஸ்டினை பார்க்கலாம். A complex in which the oxidation number of the metal is 0. இதுக்கு பார்த்த உடனே உங்களுக்கு நேரம் தெரிஞ்சிருக்கணும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். முதல் காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா கேக்கு +1, 4K இருக்கிறதுனால +4, இதுக்கு தெரியாது எக்ஸு. சயனைடுக்கு -1, 6 சயனைடுக்கு -6 ஈக்குவல் டு 0. ஸோ x - 2 ஈக்குவல் டு 0, x இஸ் ஈக்குவல் டு +2. கரெக்டா? இந்த காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா அயனுக்கு எக்ஸ், ஒரு சிஎனுக்கு -1, 3 சிஎனுக்கு -3, இது நியூட்ரல் லிகாண்ட். இங்கே சார்ஜ் இல்லை, ஒன்று வெளியில் யாருமே இல்லை, அதனால ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +3. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது நியூட்ரல் லிகாண்ட், அப்போது எஃப்இக்கு எக்ஸ், இதுக்கு 0 இஸ் ஈக்குவல் டு, இங்கேயும் சார்ஜ் ஒன்றுமே இல்லை, 0. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ அயன் தான், அதாவது இந்த காம்ப்ளெக்ஸில் தான் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் த மெட்டல் இஸ் 0. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 17th question. Formula of tris ethane 1,2-diamine iron 2-phosphate. ஈத்தேன் 1,2-diamine அப்படின்னா உங்களுக்கு தெரியணும், ஈத்தேன் 2 கார்பன் இருக்கணும், 1,2, இதில் ஒரு NH2, இதில் ஒரு NH2. ஸோ இதுதான் ஈத்தேன் 1,2-diamine ஃபார்முலா. ட்ரிஸ்ன்னு இருக்கிறதுனால இது 3 இருக்கும். ஸோ பாருங்கள் எங்கே 3 இருக்குன்னு, எல்லாத்துலேயுமே 3 இருக்குது. பட் இதில் ஈத்தேன் 1,2-diamine ஃபார்முலா தப்பு, அதனால் ஆப்ஷன் ஏ வந்து இருக்க முடியாது, இது கிடையாது. அப்போ இவங்க 3 பேர் இருக்க முடியும். ரைட். அயான், அயான், அப்போ எஃப்இ. இப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் வருதுனாலே நம்ம பிராக்கெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடணும்னு அர்த்தம். அது ஒரு சிம்பாலிக் இண்டிகேஷன். டு ஃபாஸ்பேட், ஃபாஸ்பேட்டோட ஃபார்முலா PO4.
இப்போ என்னன்னா அயானோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு 2ன்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஃபார்முலால அது கரெக்டாக இருக்கான்றதை நம்ம செக் பண்ணணும். PO4ஓட ஆக்சிடேஷன் நம்பர் சார்ஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா -3. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒன்றுத்தியா செக் பண்ணுங்க. இப்போ இதில் பாருங்களேன், Fe ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பி பாருங்க, எக்ஸு இது நியூட்ரல் லிகாண்டு சரியா? அப்போ 3 × 0 0, இதுக்கு -3ன்னு சொன்னேன், -3 டோட்டலாக ஈக்குவல் டு 0. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +3 வருது. அப்போ ஆனால் இங்கே 2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பியும் கிடையாது சரியா? அடுத்தது ஆப்ஷன் சி, அயானுக்கு எக்ஸு இதுக்கு 0 ரைட்டா? PO4 இங்கே ஒரு 2 இருக்கு, PO4க்கு -3, இது ஒரு 2 × -3 -6 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +6. இப்போ +6ன்னு வருது, 2 தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் சியும் கிடையாது, ஆப்ஷன் சியும் கிடையாது, ஆப்ஷன் பியும் கிடையாது. அடுத்தது ஆப்ஷன் டி, ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் டி தான் இருக்கும். நம்ம செக் பண்ணிடலாம். எஃப்இக்கு எக்ஸு கரெக்டா? இது நியூட்ரல் லிகாண்டு ரைட்டா? ஆனால் பாருங்க, இங்கே ஒரு 3 இருக்கு, ஹோல் பிராக்கெட்டுக்கு ஒரு 3 இருக்கு. அப்போனா இந்த 3 இந்த எஃப்இக்கு காமன், இந்த லிகாண்டுக்கு காமன். அப்போ 3 எஃப்இ இருக்கு, அப்போ 3x கரெக்டா? இதுக்கு 0, அதனால இதை 0 ஆக்கி அப்புறம் 3ஆல் எப்படி இருந்தாலும் 0 தான் வரப்போகுது. ஸோ +0. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு PO4க்கு -3 ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ 2 PO4 இருக்கு, வெளியில் இருக்கு பாருங்க. அப்போ 2 3s are -6 ஈக்குவல் டு 0. இப்போ 3x இஸ் ஈக்குவல் டு +6, x இஸ் ஈக்குவல் டு 6/2 விச் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ கொஷினில் சொன்ன, சாரி தப்பு பண்ணிட்டேன்ல, 6/3 போடணும், 6/3 அப்போ 2 ஆயிடும். ஸோ கொஷினில் சொன்ன அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2ன்னு இந்த காம்ப்ளெக்ஸில் தான் சாட்டிஸ்ஃபை ஆகியிருக்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 18th கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் பாராமேக்னெட்டிக் இன் நேச்சர்? ஒரு காம்ப்ளெக்ஸ் பாராமேக்னெட்டிக் நேச்சரை எக்ஸிபிட் பண்ணணும்னா கண்டிப்பாக அதுக்கிட்ட அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் அட்லீஸ்ட் 1ஆவது இருக்கணும். அப்போ இந்த 4 காம்ப்ளெக்ஸில் யாருக்கிட்ட அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்களோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு தெரியணும். இப்போ 4 காம்ப்ளெக்ஸையும் நான் எழுதிட்டேன். இங்கே சென்ட்ரல் மெட்டல் அயான் யாரு? இது பார்த்தீங்கன்னா நியூட்ரல். அப்போ இந்த சார்ஜ் அப்படியே இதுக்கு வந்துடும். ஸோ Zn2+ தான் இங்கே சென்ட்ரல் மெட்டல் அயான். இதுவும் நியூட்ரல். அப்போ CO3+ தான் இங்கே சென்ட்ரல் மெட்டல் அயான் கரெக்டா? நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா இது நியூட்ரல் லிகாண்ட். அப்போ இந்த சார்ஜ் அப்படியே இதுக்கு வந்துடும். ஸோ இங்கே Ni2+, இங்கே இது சார்ஜ்டு லிகாண்ட். இது அப்படியே டிஃப்ரென்ஸ் பாருங்க, 4ல் 2 போச்சுன்னா 2. ஸோ இங்கேயும் Ni2+ தான் இருக்கு. ஜிங்கோட கான்ஃபிகரேஷன் நமக்கு தெரியும், அவுட்டர் கான்ஃபிகரேஷன் 3d10 4s2, கோபால்ட் 3d7 4s2, நிக்கல் 3d8 4s2, 8th எலிமெண்ட் அது 3d சீரீஸில் 3d8 4s2. இப்போ அயானோட சார்ஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறோம். 2 எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம்னா 3d10, இங்கே 3 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டோம்னா 3d6, இங்கே 2 எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம்னா 3d8, இங்கே 2 எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம்னா 3d8. ஓகே, இப்போ முதல் காம்ப்ளெக்ஸில் பாருங்க 3d10 d ஆர்பிட்டால்ஸ் 5 ஆர்பிட்டால்ஸ். ஸோ 5 ஆர்பிட்டாலையும் 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. நோ அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ், நோ எலக்ட்ரான்ஸ், நோ அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். அதனால இது என்னது? கண்டிப்பா டயமேக்னெட்டிக். இப்போ அடுத்தது CO3+ 3d6. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ்ல இந்த NH3 ஒரு ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட். அப்போ இந்த 3D அப்படின்றப்ப 1 2 3 4 5 6 5 ஆர்பிட்டால். இந்த பாக்ஸ்லாம் போட்டால் டைம் ஆகுன்றதுனால நான் சிம்பிளாக ரஃபாக அப்படி போடுறேன். இப்போ இது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டுன்றதுனால இந்த மிச்சம் 4 எலக்ட்ரான்ஸும் என்ன ஆகிடும்? பேரப் ஆகிடும் இந்த மாதிரி. ஸோ மொத்தம் 6 எலக்ட்ரான் இருக்கு, 6 எலக்ட்ரானும் இது மாதிரி பேரப் ஆகிடும்.
அப்போ இங்கேயும் நோ அன்பேர்ட் எலக்ட்ரான். ஸோ இது டயமேக்னெட்டிக். புரியுதா உங்களுக்கு? இப்போ 3D 8 இருக்கப்ப 1 2 3 4 5 6 7 8 இந்த H2O வந்து வீக் ஃபீல்ட் லிகாண்ட் தான். ஸோ இந்த 2 எலக்ட்ரான்ஸ் பேர் ஆகாது. அப்போ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போது மியூ அதாவது மேக்னெட்டிக் மொமெண்ட் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் சம்திங்னு வரும். சரியா? ஸோ இது வந்து மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்குது. இட் எக்ஸிபிட்ஸ் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, therefore this is paramagnetic. இது பார்த்தீங்கன்னு வச்சுப்போமே, இதையும் செக் பண்ணல. இப்போ இதுக்கும் இதே மாதிரி தான் கான்ஃபிகரேஷன் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 ரைட்டா? இங்க சயனைட் லிகாண்ட் வந்து ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட். அப்போ என்ன ஆகும்? இந்த எலக்ட்ரான் பேரப் ஆயிடும். அப்போ இப்படி வந்துடும். அப்போ ஒரு டி ஆர்பிட்டால் வந்து காலியாக இருக்கும். அதில் லிகாண்டு வந்து எலக்ட்ரான்ஸை கொடுத்துட்டு கோஆர்டினேட் பண்ணும். அப்போ DsP2 கான்ஃபிகரேஷன் வரும். அதெல்லாம் இங்கே தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல வந்து இதுக்கிட்ட அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இல்லாததுனால திஸ் இஸ் ஆல்சோ டயாமேக்னெட்டிக் இன் நேச்சர். அப்போ பேராமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி யாருக்கு இருக்கு? NiH2O6 2+க்கு இருக்கு. ஸோ ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் லெட் us மூவ் ஆன் டு த 19th கொஷின். Next 19th question, facial meridional isomerism is shown by 4 complexes கொடுத்திருக்காங்க. இந்த facial meridional isomerism எந்த மாதிரி complexesல எக்ஸிபிட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியணும். ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸோட கோஆர்டினேஷன் நம்பர் 6. அப்ப 6 லிகான்ஸ் இருக்கும். மோனோடென்டேட் லிகான்ஸ் அப்படின்னு சொல்றப்ப 6 லிகான்ஸ் இருக்கும். இந்த 6 லிகான்ஸ்ல 3 லிகான்ஸ் ஒரே மாதிரியும் A3, மிச்சம் இருக்கிற 3 லிகான்ஸும் சேம் லிகான்ஸும் இருக்கிறப்ப, மெட்டல் கூட கோஆர்டினேட் ஆகி இருக்கிறப்ப, இந்த மாதிரி ஃபார்முலா இருக்கிற காம்ப்ளெக்ஸஸ் எக்ஸிபிட் ஃபேஷியல் மெரிடியோனல் ஐசோமெரிசம். அப்போ இந்த கிவன் ஆப்ஷன்ஸ்ல எந்த காம்ப்ளெக்ஸ்க்கு இந்த மாதிரி ஃபார்முலா இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் சிக்கு தான். ஸோ correct answer is option C. Next 20th question, choose the correct statement. First statement பாருங்க, square planar complexes are more stable than octahedral complexes. இப்போ 2 complexesோட ஸ்டெபிலிட்டியை கம்பேர் பண்றாங்க. இப்போ யார் மோர் ஸ்டேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா octahedral complexes தான் மோர் ஸ்டேபிள். இது ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு ஃபேக்டரை வச்சு சொல்லலாம். இந்த octahedral complexesோட CFSE ஸ்கொயர் பிளேனர் காம்ப்ளெக்ஸஸோட CFSE விட அதிகம். CFSEனா கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி. ஜென்ரலா யாரோட CFSE அதிகமாக இருக்கோ அவங்க தான் மோர் ஸ்டேபிள். ஸோ சம் எக்ஸப்ஷனல் கேசஸ் இருந்தா கூட மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸோட CFSE அதிகமாக இருக்கிறதுனால அவங்க தான் மோர் ஸ்டேபிள். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது பி பாருங்க, the spin only magnetic moment of CuCl4 2-. இப்போ ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படின்னு சொல்றப்ப அந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற சென்ட்ரல் மெட்டல் அயான் கிட்ட இருக்கிற அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் எத்தனைன்னு தெரியணும். அது கண்டிப்பா 1 இருக்கணும். அப்பதான் 1.732 BM இருக்க முடியும். இப்போ இங்க காப்பர் இருக்கு, எக்ஸ், அதாவது ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறோம். ஒரு சிஎலுக்கு -1, 4 சிஎலுக்கு -4 ஈக்குவல் டு -2. அப்போ இந்த -4 இங்கே வரப்போ x இஸ் ஈக்குவல் டு +2. அப்போ இங்கே யார் வந்து சென்ட்ரல் மெட்டல் அயான்னா Cu2+ தான். இப்போ காப்பர்னு சொல்கிறப்ப 3d10 4s1. இங்கே Cu2+ன்னு சொல்கிறப்ப 2 எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணணும். இங்கே ஒரு எலக்ட்ரான் எடுக்கிறோம், இங்கே ஒரு எலக்ட்ரான் எடுத்துட்டா 3d9. இப்போ கான்ஃபிகரேஷன் பாருங்கள், 5d ஆர்பிட்டால்ஸில் 3d தானே அவுட் இருக்கு. ஸோ நான் 5 ஆர்பிட்டால்ஸை போட்டுடுறேன். 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ இதுதான் காப்பரோட 3d ஆர்பிட்டால். இப்போ இதில் அன்பேர்ட் எலக்ட்ரான் பாருங்க, ஏன்னா நமக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட்டை தான் பார்க்கணும். ஸோ மிச்சம் பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அன்பேர்ட் எலக்ட்ரான் பார்க்குறோம், 1 இருக்கு. ஸோ 1.732 BM தான் ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தால் இருக்க முடியும். ஸோ இது கரெக்டு. இட் ஹாஸ் ஸ்கொயர் பிளேனார் ஸ்ட்ரக்சர். இப்போ 3Dக்கு அடுத்தது யார் இருப்பா? 4s இருப்பார். 4sக்கு அப்புறம் யார் இருப்பா?
4p இருப்பார். 1 2 3. இப்போ 4 லிகான்ஸ் வருது, ரைட்டா? இப்போது இந்த சிஎல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஃபீல்டா வீக் ஃபீல்டா? எஸ், வீக் ஃபீல்டு. அதனால என்னது, வீக் ஃபீல்டாக இருந்துச்சுன்னா அங்கே இருக்க எலக்ட்ரான் பேர் ஆக முடியாது. ஸோ இங்கே பேரிங் எதுவும் நடக்காது, அப்படியே இருக்கும். இப்போ 4 சிஎல் லிகான்ஸ் வருது. இங்கே ஒன்று ஹைப்ரைஸ் ஆகும். ஹைப்ரைஸ் ஆகிறப்ப இது இன்டர்மிக்சிங் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் நடக்கும். அப்போ இவங்க என்ன ஆகிடுவாங்க, அதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக நான் எழுதலை, நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ வந்து இது ஒரு சிஎல் இல்லையா, 4 ஆர்பிட்டால்ஸை போட்டுடுறோம். ஒரு எஸ் 3p, அப்போ sp3 ஹைப்ரைஸ்டு ஆர்பிட்டால்ஸ். அப்போ இங்கே 2 எலக்ட்ரான், இங்கே 2 எலக்ட்ரான், இங்கே 2 எலக்ட்ரான், இங்கே 2 எலக்ட்ரான், எல்லாம் சிஎலோடது இருக்கும். அப்போ sp3 ஹைப்ரைசேஷன். sp3 ஹைப்ரைசேஷன்னா டெட்ராஹைட்ரல் ஜியாமெட்ரி. ஆனால் இங்கே ஸ்கொயர் பிளேனார்னு கொடுத்துருக்காங்க, அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ராங். அடுத்தது கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ஆஃப் FeF6 மைனஸ் 4 மைனஸ் இஸ் ஹையர் தேன் தட் ஆஃப் FeCN6 4 மைனஸ். இப்போ இங்கே இந்த காம்ப்ளெக்ஸில் அயோனோட சார்ஜ் Fe6 மைனஸ் 4 2 ப்ளஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அதே தான் Fe2 ப்ளஸ். ஸோ 2 காம்ப்ளெக்ஸ்லையுமே சென்ட்ரல் மெட்டல் அயான் யாருன்னா Fe2 ப்ளஸ் தான். ஆனால் இங்கே இருக்கிற லிகாண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளூரைட் லிகாண்ட், இது வந்து வீக் லிகாண்ட். இங்கே இருக்கிற லிகாண்ட் பார்த்தீங்கன்னா சயனைட் லிகாண்ட், ஸ்ட்ராங் லிகாண்ட். அப்போ ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டுக்கு தான் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ஹையாக இருக்கும், கரெக்டா? ஏன்னா அது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அப்படியே ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் சியும் ராங். இந்த கொஷினோட 4th ஆப்ஷனை பார்ப்போம். கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி ஆஃப் VH2O6 2+ is higher than the crystal field stabilization of TiH2O6 2+. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த 2 காம்ப்ளெக்ஸோட கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி நமக்கு தெரியணும், கொடுக்கல, அதனால நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். ஆக்சுவலாக கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி டிஃப்ரென்ஸ். அது அந்த காம்ப்ளெக்ஸோட சென்ட்ரல் மெட்டல் அயான் இருக்குல்ல, அது லிகாண்டு வந்த உடனே லிகாண்ட் ஃபீல்டில் அவரோட எனர்ஜி என்னவா இருக்கோ அதுலேருந்து அந்த லிகாண்ட்ஸ்லாம் இல்லாதப்ப ஐசோலேட்டடாக அவர் இருக்கிறப்ப அவரோட எனர்ஜி என்ன. ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் CFSE. இந்த 2 எனர்ஜியை எப்படி கண்டுபிடிக்கிறது, இது பற்றி தனி வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் இந்த கொஷின் பொறுத்து இதெல்லாம் நம்ம பார்த்தே ஆகணும். இந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கிற சென்ட்ரல் மெட்டல் அயான் யாரு அப்படின்றது நமக்கு தெரியணும். 2 காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஒன்று வந்து VH2O VH2O6 2+, கரெக்டா? இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, TiH2O6 2+. இப்போ முதல்ல நம்ம வந்து லிகாண்ட் ஃபீல்டில் அதோட எனர்ஜி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அங்கே யார் சென்ட்ரல் மெட்டல் அயான்னு தெரியணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்படி ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிப்பீங்க, இதுக்கு எக்ஸ் போடுவீங்க, இதுக்கு 0 நியூட்ரல் லிகாண்டு, அப்போ V2+ வரும், கரெக்டா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா Ti2+ வரும், ஏன்னா H2O வந்து நியூட்ரல் லிகாண்ட். அடுத்தது வனேடியம் அப்படிங்கிறப்ப அதோட கான்ஃபிகரேஷன் என்னது, அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். வெனேடியம் 4th எலிமெண்ட் இல்லையா, சட்டி விக்ர third எலிமெண்ட். இப்போ 3d3 4s2. இது வந்து செகண்ட் எலிமெண்ட் 3d2 4s2. இப்போ ரெண்டுமே 2+. அப்போ இதோட கான்ஃபிகரேஷன் 3d3, இதோட கான்ஃபிகரேஷன் 3d2. கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இந்த ஐசோ அதாவது ஐசோலேட்டடாக இருக்கிறப்ப லிகாண்டோட ஆப்சன்ஸில் அந்த மெட்டல் அயானோட எனர்ஜி என்ன அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு முக்கியமாக அந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா ஏதாவது எலக்ட்ரான்ஸ் பேர்டாக இருக்கா அப்படின்றது இருக்கும். இப்போ இந்த கான்ஃபிகரேஷனை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது இல்லையா, 3 4 5. இப்போ இவங்க 2ஆக ஸ்பிளிட் ஆவாங்க. அப்போ T2G கீழே இருப்பார், EG மேலே இருப்பார். இவருக்கும் அதே தான், சரியா? இந்த 5 ஆர்பிட்டால்ஸும் இப்படி தான் இருப்பாங்க. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இது T2Gயில் 3 எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணுறோம், சிங்கிளாக ஃபில் பண்ணுவோம். இப்போ இன்னும் எலக்ட்ரான்ஸ் இல்லை, அப்போ இந்த EGயில் எலக்ட்ரான்ஸே இருக்காது. அப்போ கான்ஃபிகரேஷன் என்னது, T2G3
இஜியில் எலக்ட்ரான்ஸ் இல்லை 0. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கிறது 2 எலக்ட்ரான். அப்போ 3 ஆர்பிட்டால் T2G கீழே இஜி மேலே. அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் பண்ணுவோம்? இருக்கிறதே 2 எலக்ட்ரான் இங்கே ஃபில் பண்ணிட்டோம், முடிஞ்சு போச்சு. அப்போ கான்ஃபிகரேஷன் என்னவா இருக்கும்? T2G2 இல்லையா, 2EG0. இப்போ நம்ம CFSE கண்டுபிடிக்கணும். அப்போ T2Gயில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது அப்படின்றது தெரியணும். NT2G வேணும். எத்தனை இருக்குது? 3 இருக்குது. இஜியில் NEG, இஜி ஆர்பிட்டால்ஸில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? எதுவுமே இல்லை, 0. அதே மாதிரி தான் இங்கே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் இஜி ஆர்பிட்டால், இஜி செட் ஆஃப் ஆர்பிட்டால் 0. வேறஸ் T2Gயில் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. ஏதாவது பேர்டு எலக்ட்ரான்ஸ் இங்கே இருக்கா? 2 இடத்துலையுமே இல்லை. அப்போ நம்ம ஃபார்முலாவை ரொம்ப சிம்பிளாக்கிட போகிறோம். இந்த CFSE கண்டுபிடிக்கிறதுக்கு 2 எனர்ஜியை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ ஐசோவே இந்த ஃபார்முலாவில் தேவையில்லை, எடுத்துடலான்னு சொல்கிறேன். காரணம் ஐசோ கண்டுபிடிக்கணும்னா அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் பேரிங் இருக்கணும், பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். 2த்துலேயுமே இல்லை. ஸோ ஃபார்முலாவில் இது வரப்போகிறது கிடையாது. இப்போ லிகாண்ட் ஃபீல்டு கண்டுபிடிச்சாலே நம்ம CFSE கண்டுபிடிச்ச மாதிரி தான். இப்போ இந்த CFSE கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதாவது லிகாண்ட் ஃபீல்டுக்கு T2Gயில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ இன்ட்டு, அவங்க கீழே வந்துட்டாங்களா, இன்ட்டு -0.4 ப்ளஸ் இஜியில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்காங்களோ இன்ட்டு +0.6. சரியா? மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி டெல்டா ஓனால மல்டிப்ளை பண்ணோம். அதுக்கப்புறம் எத்தனை பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதை பேரிங் எனர்ஜினால மல்டிப்ளை பண்ணணும். பட் இங்கே பேர்டு எலக்ட்ரான்ஸே இல்லை, அதனால நம்ம இதையும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ டைரெக்டாக இந்த 2 காம்ப்ளெக்ஸ்க்கு இதை மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், முதல்ல இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு T2Gயில் எத்தனை எலக்ட்ரான்? 3 எலக்ட்ரான் இன்ட்டு யாரால் மல்டிப்ளை பண்ணோம்? -0.4 ரைட்டா, ப்ளஸ் NEG0. ஸோ 0வால் இதை மல்டிப்ளை பண்ணால் 0 ஆகிடும். ஸோ நான் அதை போடலை. அப்போ இது என்ன ஆகும்? ஆன்சரு இது தேவையில்லை. -1.2 கரெக்டாக. டெல்டா ஓ, இதை அப்படியே டெல்டா ஓவில் மல்டிப்ளை பண்ணும், டெல்டா ஓ. ரைட். கம்மிங் டு இந்த காம்ப்ளெக்ஸ் TiH2O6 2+. இங்கே T2Gயில் எத்தனை எலக்ட்ரான்? 2. அதை எதால் மல்டிப்ளை பண்ணும்? -0.4 ப்ளஸ் இஜியில் 0 எலக்ட்ரான் இன்ட்டு அது அந்த +0.6 இல்லையா. ஸோ இது ஃபுல்லாக போயிடும், தேவையில்லை. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் -4 2 8 0.8 டெல்டா ஓ. இந்த 2 CFSE வேல்யூவில் யார் அதிகம் அப்படின்னா நீங்கள் மேத்ஸை பேஸ் பண்ணி 0.8ன்னு சொல்லிடுவீங்க. ஏன்னா மைனஸில் சின்ன நம்பர் தான் பெரிய நம்பர் அப்படின்னு நினைப்போம். பட் இது கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி கண்டுபிடிக்கிறப்ப எனர்ஜியோட இந்த வேல்யூவோட மேக்னிடியூடு மட்டும்தான் பார்க்கணும். அப்போ இது 1.2, இதுதான் அதிகம், இது கம்மியாக இருக்குது. இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க? VH2O6 2+க்கு தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்சதில் யாருக்கு அதிகமாக இருக்குது? VH2O6 2+க்கு தான் அதிகமாக இருக்குது. ஸோ given 4 ஸ்டேட்மெண்ட்ஸில் 4th ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்.